ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஹேந்திரா XUV 500 ஒரு சவாலான வேலை முடிச்சாச்சு. வாங்க எப்படின்னு சொல்கிறேன். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து நம்மள்ட்ட வண்டியை வேலைக்காண்டி கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன வேலை அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு. அதுக்கு முன்னாடி கஸ்டமர் 3 மாதமாக இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் கோயம்புத்தூரே ஃபுல்லாக பார்த்துருக்காரு, திருப்பூரில் பார்த்துருக்காரு, திண்டுக்கல்லில் பெரிய பெரிய ஸ்கேன் கடையிலலாம் கொடுத்து செக் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே வண்டியை பார்க்க முடியலை. ECM எல்லாமே ஒரு 3 ECM மாற்றிருக்காங்க. 3 ECM மாற்றியுமே 3 ECMோட காஸ்ட்டு வேஸ்ட்டு. கடைசியாக நம்மள்ட்ட வண்டியை கொண்டு வந்திருந்தார். நம்ம செக் பண்ணி பார்த்தோம். யாருமே யோசிச்சாங்க வண்டியை பிரிக்கிறதுக்கு, திருப்பி ஃபிட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு. நாங்கள் எதுக்குமே யோசிக்கலை, கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டேன் நான். டேஷ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிரிச்சுட்டோம். பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக எங்கே வயர் கிடச்சிருந்துச்சுன்னா அப்பல்சரில் வயரை கிடச்சிருந்துச்சு. அப்பல்சரில் வயரை கிடச்சிருக்கிறது உள்ளே இங்கே கம்யூனிகேஷன் காமிக்கல. இந்த ஆண்டனாவுக்கு இந்த இமோவுக்கு ஆண்டனா வரும். அந்த ஆண்டனாவுக்கு சரியாக கம்யூனிகேட் கிடைக்கல. கம்யூனிகேட் கிடைக்காதனால நமக்கு செல்ஃப் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம அந்த லைன்லாம் கொடுத்துட்டு ஒரிஜினல் ப்ரோக்ராம் மஹேந்திரா ப்ரோக்ராமை போடவும் வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ போடுங்கண்ணே. வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ன மாடக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரதுக்கு மெயின் காரணம் எலி உள்ள வயரை கடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தின்னு போட்டு போடுற அந்த ஸ்நாக்ஸோட குப்பை தான். அந்த குப்பையை மோப்ப முடிச்சுட்டே ஒவ்வொரு சைடாக எலியை கடிச்சு வயரை கடிச்சு கடைசியில் பாருங்க அப்பல் சரி வரையும் போயிடுச்சு அந்த எலி. நம்மளோட வண்டியை நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட்னாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.